நீங்க வாங்க இன்சென்டிவ், நீங்க ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த 10% டிடக்ஷன், ஒவ்வொரு இன்கம்க்கும் ஒரு 10% டிடக்ஷன் பண்ணலாம். என்னது ஐடி இன்கம் டேக்ஸ், ஆமா இல்லையா? அதுல 5% உங்களுக்கு வாலெட் வந்து, அந்த வாலெட் எப்படி ஆக்சஸ் பண்றது, அந்த வாலெட் எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்றது, கம்பெனியோட ஐடி ஆக்டிவேட் பண்றது இல்ல, நம்ம தான் ஐடி ஆக்டிவேட் பண்ண போறோம். அப்படிங்கறத எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இத பார்க்க போறோம். சோ அதுல வந்து உங்களுக்கு கோப்ரோ டெஸ்டிங் சென்டர் அப்படின்னு இருக்கும். அதுல கோப்ரோ கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓபன் ஆகும். சோ இந்த இடத்துல சேம் உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்னோட லாகின் இருக்கும் பாருங்க. ஓகே, சோ ஓபன் பண்ணாலே என்னோட போட்டோ வந்துரும், எல்லாம் இதா இருக்கும். சோ இதுல எஜுகேஷன் படிக்க முடியும். இதுல இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, மூணாவது தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காட்டுப்பாங்க, தெரியுதா? இ-காமர்ஸ். சோ இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷன் இ வாலெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வாலெட் ஷோ ஆகும். உங்களோட போன் நம்பர், உங்க ஐடி நம்பர், உங்க வாலெட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இங்க காட்டும். சரி, காலையில கூட சாருக்கு ஒரு 10,000 நான் வாலெட்ல சென்ட் பண்ணேன். போட்டுக்க டேட்டு நவம்பர் 1ஆம் தேதி, டிரான்சாக்ஷன் ஐடி, ரெஃபரன்ஸ் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எவ்வளவு டெபிட் ஆயிருக்கு, பேலன்ஸ் என்கிட்ட எவ்வளவு இருக்கு, பேலன்ஸ் ஒரு 9,590 ரூபாய் என்னோட வாலெட்ல பேமெண்ட் இருக்கு அப்படிங்கறத ஷோ. ஓகே, இது எப்படி சார் ஐடி நான் வந்து என்னோட வாலெட் கம்பெனி பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டேன், அது எப்படி இதுல ஆட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீசார்ஜ் வாலெட். தெரியுதுங்களா? எப்படி நம்ம சிம் ரீசார்ஜ் பண்றோமோ அதே மாதிரி யூசாப்ல நீங்க கம்பெனி பேமெண்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க ரீசார்ஜ் வாலெட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் கொடுங்க, உங்களுக்கு கீழே ஒரு புது ஆப்ஷன் கிரியேட் ஆகும். நீங்க எந்த பேங்க்ல இருந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிருக்கீங்க, எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் இந்தியா, ஸ்டேட் பேங்க் இந்தியா டைப் பண்ணிக்கணும். நீங்க டைப் பண்ணாலும் அது போயிடும், இருந்தாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். கீழே யூடிஆர், அந்த டிரான்சாக்ஷனோட யூடிஆர், யூனிக் டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன்று இருக்கும். யூனிக்கா இருக்கும், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வெவ்வேறு நம்பர், ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் அந்த அமௌண்ட் எவ்வளவு, 10,000, 12,000, 2,000, 3,000, 300 ரூபாயா அப்படிங்கறத இந்த இடத்துல டைப் பண்ணிடும். அதுவா வராது, நீங்க டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட், எந்த டேட்ல அந்த டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அந்த டேட்டை இந்த கிளிக் கொடுத்தீங்கன்னா இல்ல சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இ வாலெட்ல அந்த பேமெண்ட் ஆட் ஆகும். சொல்ல புரியுதுல? இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இந்த இடத்துல ஜூம் பண்ணுங்க சார். அந்த டிரான்சாக்ஷன் டன் பிஃபோர் 29. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு கம்பெனிக்கு பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு ஈவென்ட் வெயிட் பண்ணுவாங்க, அப்படி ஆட் ஆகாது. இந்த இடத்துல சவுப்பு கலர்ல கொட்டை இருக்கும், என்னது டிரான்சாக்ஷன் டன் ஆர் பிஃபோர் 29 அக்டோபர் 2025 கேன் பி யூஸ்ட் ஆர் ஆஃப் நவ் ஃபார் ரீசார்ஜிங் யுவர் இ வாலெட். அப்படின்னு என்ன அர்த்தம், 29ஆம் தேதியோ இந்த 29ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கம்பெனி கொடுத்த பேமெண்ட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு டேட் என்ன, இப்ப இன்னைக்கு நான் கம்பெனி சொல்றேன் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. எப்ப இந்த டேட் மாறுதோ அப்பதான் ஆட் ஆகும். நிறைய பேர் புது ப்ராடக்ட் ஐடி கிரியேட் பண்றதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க, சார் பேமெண்டே ஆட் ஆக மாட்டேங்குது சார், ஏதோ பண்ணிட்டாங்க சார், ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஒரு ஹேக்கிங் இருக்காது, கீழே மெசேஜ படிக்க மாட்டாங்களா, அப்படியே கொண்டு தர என்ன பண்ணிருது, விடு சார் தான் சொல்லி கொடுத்தாரு, கீழே இன்டர் போடு, அமௌண்ட் போடு, டேட்டா போடு, என்ட்ரி போடு, சார் காசு வரல, மேல இருக்கிறத கொண்டையில மறந்துட்டு உட்காந்துருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க ஐடி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி யூபிஆர்ல உங்களோட பேமெண்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, புரிஞ்சதா? வேலை சார். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐடியில என்ன பண்ணிட்டேன், யூபிஆர்ல பேமெண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஐடி கிரீன் பண்ணணும். என்ன பண்ணணும், ஐடி கிரீன் பண்ணணும். அது எப்படி சார் பண்றது அப்படின்னா இங்க ரெண்டாவது ஆப்ஷன் பே ஃபார் அப்படின்னு அது கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு போர்ட்டல் கீழே ஓப்பன் ஆகும். ஆக்டிவேட் ஐடி, அதாவது இ வாலெட்ல இருந்து என்னோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஐடி நம்பர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஐடி, கிரீன் ஆகாத ஐடி ஏதாவது ஒரு ஐடி நம்பர் போட்டு இல்லைன்னா என்னோட ஐடியா போடுங்க, 4446435 போடுங்க. வந்துச்சா? ஓகே, இங்க பாருங்க, இது அவங்க ஐடி நம்பர் பிரிண்ட் பண்ணாரு, அக்கௌண்ட் ஐடி வந்துருச்சு, அவங்களோட யூசர் நேம், அவங்க பேரு, இதெல்லாம் கரெக்டா இருக்கா, நீ எந்த ஐடி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த ஐடி பேர் தான் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல அந்த பேமெண்ட் என்ட்ரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாகலட்சுமி சார் 9,500 ரூபாய் இருக்கும்போது ஜூசர் ஜாயின் பண்ணாரு, 9,000 ரூபாய் பே பண்ணிட்டாரு, இந்த பேலன்ஸ் எவ்வளவு பே பண்ணணும், எது பே பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த ஐடி கிரீன் ஆயிடுச்சு. பட் நீங்க புது ஐடி கிரியேட் பண்ணும்போது 10,500 நீங்க இருக்கும், இங்கேயும் 10,500 இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், 10,500 போட்டு இந்த இடத்துல கிளிக் செலக்ட் கிளிக் கொடுத்துட்டு இல்ல கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணினா ஐடி ஆன் த ஸ்பாட் கிரீன் ஆயிடும். ஒரு கிரேட் பண்ணலாம்.
ஸோ டியூஸ் அப்புறம் ராயல்டி கொடுக்குறாங்களா சார், டிப்ளமேட் முடிச்சா ராயல்டி வருதா சார் அப்படின்னா பாருங்க, அதுக்கான ஆதாரம் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. டியூஸ் அப்புறம் எனக்கு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க.